ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான 1/2 கேஜி கேக்குக்கு எல்லாமே பேஸா யூஸ் பண்ற பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் வந்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நான் என்ன கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாளாகவே இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேக்குக்கு வந்து நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கேக்கில் நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்க்கல. அதுக்கு பதிலா நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை 2 மட்டும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து இதில சர்க்கரை சேர்க்க போறோம். நான் இங்க 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா சர்க்கரை எடுத்திருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். நீங்க பவுடர் சுகர் வந்து சேர்க்கிற மாதிரி இருந்தா கரெக்ட்டா 1/2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு க்ரீமியா வரணும் முட்டை. அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு க்ரீமியா வந்திருக்கு. முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலர்ல வந்துட்டுருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது நான் வந்து பீட்டர லோ ஸ்பீட்ல மாத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்ல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில நான் வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்திருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் வந்து கேக் இம்ப்ரூவர். பேக்கரில எல்லாமே இந்த கேக் ஜெல் தான் யூஸ் பண்றாங்க. இத வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கேக் ஜெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், கடைசியா இதில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க 6 இன்ச் கேக் மோல்ட்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஊத்தி பாத்திரத்த 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. 3 லேயரா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக்க வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் கேக்கு, அப்புறமா ஸ்னிக்கர்ஸ் கேக்கு அந்த கேக்குக்கு எல்லாமே நம்ம வந்து பேஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாக்லேட் கேக்குக்குமே இத வந்து நம்ம பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோல பார்க்குறேன்.